பிரைஸ் தி லார்ட். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலே வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்திடம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலேயும் கர்த்தரோடு பேசும்படிக்காக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 8ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, தேவ பிள்ளைகளாகி நமக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்களை குறித்து தேவன் தெளிவாக எழுதி வைக்கிறார். முதலாவது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பாருங்க, இந்த 2 காரியம் மிக அவசியம். பாருங்க, தேவ சமுதிரம் பாருங்க ஒரு அழகா சொல்லுகிற, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நமக்கு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு நம்மிடத்தில் வருவார். கள்ள போதகர்கள் நம்மிடத்தில் வருவார்கள். அவர்கள் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை வானத்திலிருந்து அப்படியே நேரடியாக கொண்டு வந்து பேசுவது போல பேசிக் கொண்டிருப்பார்கள். நமக்கு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். 2வது, விழிப்பு இருக்க வேண்டும். விழிப்பாக நாம் செயல்பட வேண்டும். எல்லாவற்றையும் நம்பக்கூடாது, எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாது என்று சொல்லி நாம் நிருபங்களில வாசிக்கிறோம் அல்லவா? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் முதலாவது செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி மிக அவசியம். என்றால் அந்த தெளிந்த புத்தி பாருங்க, அந்த கதரேல் நாட்டுல அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். பிசாசலை விரட்டினார், லேகன் பிசாசை விரட்டினார். விரட்டின பிறகு பாருங்க, அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக தேவனுடைய பாத்திரம் அமர்ந்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்குள்ள தெளிந்த புத்தி இல்லைன்னு சொன்னா யாரையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மனுஷனா மதிக்க மாட்டோம். எல்லாரையும் நாம் குற்றம் சொல்லுவோம், எல்லாரையும் துரத்தி அடிப்போம், எல்லாரும் மேலும் வசை சொல்லை பாடுவோம், எல்லாரையும் நாம் துஷ்பிரயோகம் பண்ணுவோம். ஆனால் அவன் பாருங்க, அது எல்லாவற்றையும் விட்டு அவன் மனம் திரும்பினவனாக தெளிந்த புத்தியுடையவனாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளை, உங்களுக்கு முதலாவது தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். 2வது, விழித்திருக்க வேண்டும். எப்போதும் நமக்கு விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம் ஒரே கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களா அல்லாதபடிக்கு விழித்திருவர்களா இருக்கும் பொழுது பாருங்க, நமக்கு முன்னாடி வர்றது யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய எதிராளி ஒருவன் இருக்கிறான் தெரியுமா? அவன் பிசாசு. அவன் எப்படி வரானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருகிறான். நல்ல கவனிக்கணும், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருகிறான். அவன் பாருங்க, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். பாருங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் தான் தவிர கெர்ச்சிக்கிற சிங்கம் அவன் அல்ல. அதாவது விழுங்கலாமோ என்று சொல்லுகிறான். அவன் விழுங்குகிறவன் அல்ல, அவன் விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறவன். ஆனால் அதை குறித்து நாம் அறிந்தவளாக நாம் தெளிந்த புத்தியோடு கூட அவனை எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் பிசாசுடைய உபதேசங்கள், பிசாசுடைய கள்ள போதகங்கள் எல்லாவற்றையும் நம்மை விடுவித்து தேவன் நம்மை பாதுகாத்து இந்த கடைசி காலத்திலே காப்பாற்ற வேண்டும். அதற்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்குள்ள தெளிந்த புத்தியும் விழிப்பும் இருக்கும் பொழுது நம்ம எதிராளியை கண்டுபிடிக்க முடியும். அவன் செய்கிற கிரிகளை நம்ம அழித்து ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும். கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வாதம் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எந்த கர்த்தாவை கால வேளையில தேவனுடைய பரிசுத்த சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் அப்பா. மகிமையான நடப்பிக்கிற தேவன், எங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆண்டவரே காரியங்கள் பிசாசுடைய கிரியை குறித்து எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து, விழிப்பை கொடுத்து, தெளிந்த புத்தியை கொடுத்து நடத்துகிற தேவனாயிருக்கிற தேவருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு அப்படியே நடத்துவீராக. நல்ல நாமத்தினை மையப்படுத்திக் கொள்ள முடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய களி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. God bless you.